என்னவென்று சொல்ல. அன்று நான் பிறந்து அன்னையை அழைக்கும் மழலை மொழியாய் என்னை ரசிக்க வைத்தவளே, என்ன உன் அருமையான லீலை! அன்று என்னை ரசிக்க வைத்தாய், இன்று என்னையே ரசிகனாகிவிட்டாய். ஆம், உன்னை ரசிப்பதற்காக. அன்பே, ஆருயிரே, என் மூன்றெழுத்து முத்தழகே என நான் ஆசையாய் சொல்லும் சொல்லுக்கெல்லாம் சொந்தக்காரியே, உன்னை எப்படி வர்ணித்தாலும் அது மிகைப்படாது என்பது நான் அறிவேன். இருந்தும் சொல், உன்னை நான் எப்படி அழைக்கட்டும்? யாமறிந்த மொழிகளிலே உன்னை போல் இனிதானது எங்கும் காணோம் என பாரதி சொல்லிவிட்டான். தமிழுக்கும் அமுதென்று பேர், அந்த தமிழின்ப தமிழ் எங்கள் உயிருக்கு மேலென பாரதிதாசன் சொல்லிவிட்டான். நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே என்ற வாதத்தில் சிவனே என்ற போதிலும் உயிரே என நக்கிரன் உன்னை காத்தான். சொல், நான் எதுவாக உன்னை பார்க்க? உயிரே என்று அழைக்கவா சகியே? ஐயோ வேண்டாம், என்றோ அது என்னை பிரியும். அன்னை என்று அழைக்கவா அழகியே? அன்னையை காட்டிலும் அற்புதம் நீயடி, சொல், உன்னை நான் எப்படி கூவட்டும்? காதலியா காவலனா நீ எனக்கு, கரும்பு சாற்றின் சிற்றரும்பா நான் உனக்கு? காதலியா காவலனா நீ எனக்கு, கரும்பு சாற்றின் சிற்றரும்பா நான் உனக்கு? கத்தும் குயிலோசை உன்னை உணர்த்த காணும் பொழுதெல்லாம் நீ இருப்பாய். வெள்ளி செவ்வாய் நாட்களிலே விரதம் எதுவும் தேவையில்லை. விரும்பி உன்னை அழைக்கையிலே ஆயுள் நீடுமா, அறிஞல் பலர் சொல்வார்கள். கல் தோன்றி மண் தோன்றா காலத்தில் முன் தோன்றிய மூத்த குடி என உன்னை சொல்வர். நான் நம்பவில்லை. இமயமலையில் உமைக்கு வலப்பக்கம் அமர்ந்திருக்கும் ஈசனும் அன்று உன்னையே சுவாசித்திருப்பதாக நம்புபவன் நான். இது என்ன சிறுப்பிள்ளை கதை? இதை எப்படி என் மனம் ஏற்கும்? இறுதியில் உன்னை புகழ வார்த்தை போதாவிடத்து உன்னை என் எலும்பில் வைத்து பூஜிக்கிறேன் அனுதினம். என்னை எரித்தாலும் எலும்பாகவோ சாம்பலாகவோ என்றும் நீ வாழ்வாய் என் தமிழே. என்றும் அன்புடன், அன்பின் ஹர்ஷா.